ஹலோ யோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026 அடுத்து நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற சென்ட் ஜோசப் காலேஜ். இதுல வந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026 யூஜி ப்ரோக்ராம் மட்டும் அட் பிரசன்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட் ஜோசப் காலேஜை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். அதனால இங்க வந்து எய்டட் ப்ரோக்ராம் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமும் இருக்கு. இதுல என்னென்ன கோர்சஸ்லாம் இங்க அவைலபிளா இருக்கு, எய்டட்ல என்ன கோர்ஸ் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங்ல என்ன கோர்ஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்றது, இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன டீடைல்ஸ்ல எல்லாம் அவைலபிளா இருக்கு வெப்சைட்ல. எங்களை பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருந்த எல்லா டீடைல்ஸுமே நாங்கள் கம்ப்ளீட்டா நம்ம கோத்ரூ பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சென்ட் ஜோசப் காலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு திருச்சியில இந்த காலேஜ் இருக்கு. நீங்களா 1844 இருந்து இந்த காலேஜ் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. நீங்க இப்ப யூஜி அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கு. வெப்சைட் போனீங்கன்னா sjctni.edu. சரிங்களா, இதான் வந்து காலேஜ் வெப்சைட். நீங்க வெப்சைட் ஓபன் பண்ணனே ஒரு ஸ்ட்ரைட்டா யூஜி அட்மிஷன் 2026 ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அப்ளிகேஷன்ஸ் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். சரிங்களா, இதுல பாத்தீங்கன்னா யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்ட் ஜோசப் காலேஜை பொறுத்த வரைக்கும் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் திருச்சியில இருக்கு. பாரதாசன் யூனிவர்சிட்டி கீழே இயங்குற ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா, நீங்க யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்கும் கொடுத்துருக்கா. பட் ஆனால் யூஜி மட்டும் தான் அட் ஓப்பன்ல இருக்கு, பிஜி வந்து ஓப்பன்ல இல்ல. சரிங்களா, நீங்க அப்ளை பண்ணா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை அண்ட் லாகின் யூஜி லாகின் சொல்லி கொடுத்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரெயிட்டா யூஜிக்கு ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 1ல இருந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்க இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் டு த எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க வந்து டைமிங் 9 to 5 o'clock வரைக்கும் மண்டே டு சாட்டர்டே நீங்க கால் பண்ணலாம். ஆஃபீஸ் லேண்ட்லைன் கொடுத்துருக்காங்க. தென் பேமெண்ட் இஷ்யூஸ்க்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஹெல்ப் டெஸ்க் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. தென் டெமோ அப்ளிகேஷன் வீடியோக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுக்கு வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ல என்னென்ன இருக்கு, போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நீங்க அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா யூஜி மட்டும் ஓப்பன்ல இருக்கு. யூஜி மட்டும் பார்ப்போம். ஷிஃப்ட் 1ல ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எய்டட் ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிகாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஏ எக்கனாமிக்ஸ், தென் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர், தென் பிஏ ஹிஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஏ இக்குவேஷன்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் சிஸ்டம் அட்மின் இருக்கு. தென் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தென் பிஏ தமிழ் லிட்டரேச்சர், தென் பி வெகேஷன்ல விஸ்காம் டெக்னாலஜி வந்து அவைலபிளா இருக்கு. ஷிஃப்ட் 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், தென் பிசிஏ, தென் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பிபிஏ, தென் பிகாம் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், தென் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஸ், தென் பிகாம் ஜெனரல், தென் பிகாம் ஆனர் வந்து அவைலபிளா இருக்கு. தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், தென் பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன், ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. தென் பிஎஸ்சி பிசிக்ஸ் அண்ட் பிஎஸ்சி விஸ்காம் வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா, இதான் கொடுத்துருக்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேண்டிடேட்ஸ் வந்து யூஜி அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன்ல மட்டும்தான் அப்படி சொல்லிருக்காங்க. காலேஜ்ல எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுமே கொடுக்கறது இல்லை. கேண்டிடேட் வந்து அட்மிஷன்ஸ் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிருக்காங்க. நீங்க யூஜி ப்ரோக்ராம் நீங்க அப்ளை பண்றதா இருந்தா உங்களுக்கு வந்து 100 rupees per ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. பட் 200 rupees பிகாம்க்கு வந்து 200 rupees, ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங்க்கு 200 rupees வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, நீங்க உங்க மார்க்ஸ் நீங்க ஆஃப்டர் பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்க அப்லோட் பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் தலித் கிஸ்டன்ஸ்க்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 2 rupees. பட் நான் கம்ப்யூட்டர் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி வந்து கிரியேட் ஆகும். தென் அதுக்கப்புறம் நீங்க உங்க பாஸ்வேர்ட் மூலமா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி அகாடமி டீடைல்ஸ் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் ப்ராசஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ மூலமா நீங்க பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் நீங்க வந்து 12th மார்க் ஷீட் 12th நீங்க மார்க்ஸ் நீங்க ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அப்லோட் பண்ணணும். இந்த செலக்டட் கேண்டிடேட் வந்து நீங்க கம்யூனிகேஷன்ஸ் வந்து நீங்க என்ன மெயில் ஐடி, எஸ்எம்எஸ்ல என்னென்ன மொபைல் நம்பர் கொடுத்துங்க அதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஏன்னா இல்லைன்னா காலேஜ் வெப்சைட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. தென் அடுத்து நீங்க கோர்சஸ் வந்து ஆஃபர் அண்ட் எலிஜிபிலிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கோர்சஸ்க்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க.
சரிங்களா? நீங்க எலிஜிபிலிட்டி மேஜரா நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்க எந்தெந்த கோர்ஸ்க்குலாம் வந்து கோ எஜுகேஷன் பாய்ஸஸ் மட்டும் எந்தெந்த கோர்ஸ்லாம் சொல்லிட்டு குடு கு குடுத்துருக்காங்க. சில கோர்ஸ் வேணா ஒன்லி பாய்ஸ் குடுக்குறாங்க. சில கோர்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோர்ஸ் வந்து கோ எஜுகேஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்க எடுத்திருந்தா நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலா குடுத்துறேன். 12th நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள். இதுல ஷிஃப்ட் வைஸாவே உங்களுக்கு எலிஜிபிள் வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட் சொல்லிட்டு உங்களுக்கு ஷிஃப்ட் வைஸாவே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. நீங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கோ த்ரூ பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்றதுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் நியூ அப்ளை பண்றவங்க நீங்க வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க இதுல பாத்தீங்கன்னா உங்க இனிஷியல் அண்ட் நேம் 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஜெண்டர், நேஷனாலிட்டி, 12th ரெஜிஸ்டர் நம்பர், தென் எப்போ பாஸ் ஆறீங்க சரிங்களா அது கொடுத்துங்க. தென் மெயில் ஐடி, தென் ஸ்டூடெண்ட் மொபைல் நம்பர், தென் கிரியேட் பாஸ்வேர்ட், தென் கேப்சா கூட ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் சரிங்களா. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்க லாகின் கேட்கும். லாகின்ல போயிட்டு உங்களுக்கு யூசர் நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த நம்பர் என்ட்ரி பண்ணிடுங்க. தென் அதே மாதிரி பாஸ்வேர்ட் என்ன பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேசிக் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிருங்க. நீங்க பேசிக் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அகாடமிக் டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து அவங்க பேமெண்ட் ப்ராசஸ். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 12th ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்க அகைன் லாகின் பண்ணி நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். இதான் இதில் கொடுத்துருக்கிறது. நீங்க கம்ப்ளீட் டெமோ வீடியோ வந்து உங்களுக்கு பண்றதுக்கு உங்களுக்கு வெப்சைட்லேயே ரீசெண்டா இப்போ உள்ள வீடியோவா உங்களுக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. கோத்ரூ பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு நீங்க வந்து இது பண்ணலாம் சரிங்களா. இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து லாகின் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் கிரியேட் பாஸ்வேர்ட் கொடுத்தா உங்களுக்கு யூஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ல கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் ஐடி உங்களுக்கு வந்துருக்கோம் சரிங்களா. யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சுக்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க சரிங்களா. பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அகாடமிக் டீடைல்ஸ் கேட்பாங்க. பர்சனல் டீடைல்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அகாடமிக் ப்ரொஃபைல் லாஸ்ட்டாக எங்கே படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்களா எல்லா டீடைல்ஸ் கேட்பாங்க. தென் அதுக்கப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்க மேஜராக சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு வரும். இதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸில் கொடுத்துருக்கிறது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் இதை முடிச்சுட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்க. 12th ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அகைன் வந்து நீங்கள் லாகின் கொடுத்து நீங்கள் அகைன் ஒன்ஸ் அகைன் வந்து நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் 12th மார்க்ஸை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம் சரிங்களா. இது சென்ட் ஜோசப்ல நீங்க கொடுத்துருக்கிறது. நீங்க காலேஜ் வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகாடமிக் அட்மிஷன்ஸ் தவிர்த்து நீங்களா உங்களுக்கு அகாடமிக்ஸை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க அவைலபிளா இருக்கு நீங்களா. ஸ்டாஃப்ஸ் என்னென்ன இருக்கு, யாருன்னா சிலபஸ் என்ன, ப்ரோக்ராம் அவுட்கம்ஸ், நீங்களா எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஐசிஎஸ்சி பொறுத்து இருக்கு சரிங்களா. எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. நீங்க காலேஜ் வெப்சைட்டை கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணலாம் சரிங்களா. அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து காலேஜ் வெப்சைட்ல ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்க ஃபுல்லாவே நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சென்ட் ஜோசப் காலேஜை பொறுத்த வரைக்கும் இதுல லாஸ்ட் டேட்ல கவர்மெண்ட் எய்டட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் வந்து 1 வீக் வந்து டைம் இருக்கும். லாஸ்ட் டேட்க்கு அது வரைக்கும் நீங்க அப்ளை பண்ண முடியும். இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. நீங்க லாஸ்ட் டேட்ல இன்னைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற காலேஜ் பத்தி அடுத்து என்ன காலேஜ் Every breath I give belongs